Organic nitrogen compound. Question number 3. Okay. So, what happens when 2-nitropropane is boiled with HCl? Okay. What happens when 2-nitropropane? Students, propane na எத்தனை கார்பன் இருக்கும்? 3 carbon atom. Okay. So, I write the structural formula as well as condensed formula. So 3 carbon இருக்கும். 2 nitropropane. நம்ம propane அப்படின்னா என்ன செய்யணும்? CH3, CH2, CH3. இதுதான் propaneோட formula. So 2 nitropropane, this is first carbon, this is second carbon. Second carbon, one of this hydrogen is substituted by nitro group. This is 2-nitropropane. Okay, so 2-nitropropane. This 2-nitropropane, என்ன செய்கிறோம் பாருங்க. இந்த 2-nitropropane கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? It is boiled with HCl. Okay, when it is boiled with HCl, hydrochloric acid, வாட்டர் போட்டுக்குவோம். ஸோ பாயில் பண்ணும்போது என்ன ஆகுது? திஸ் நைட்ரோ குரூப் இஸ் எலிமினேட்டட் அஸ் நைட்ரஸ் ஆக்சைடாக எலிமினேட் ஆகுது. சரியா? நைட்ரஸ் ஆக்சைடு N2O. N2O is otherwise called as what? Nitrous oxide. Nitrous oxide eliminate ஆகுது. Plus a molecule of water is also eliminated. Okay, so don't try to balance this equation. Actually இந்த இதில் என்ன ஆகுது? ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சுவலி அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் டேக்கன் பிளேஸ். ஸோ இந்த ஹைட்ரஜன் போயிட்டு இந்த கார்பனுக்கு பதில் ஹைட்ரஜன் போயிட்டு என்ன ஆகுது? ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகுது. CH3. அந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதுங்க. C. இதில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகுது. CH3. ஓகே, ப்ளஸ் இதை போட்டுக்கோங்க. ஸோ இதை என்ன சொல்லுவோம்? அசிட்டோன். இட்ஸ் அ கீட்டோன். C டபுள் பாண்ட் இருந்தால் அது என்ன சொல்லுவோம்? கீட்டோன். ஸோ திஸ் இஸ் அசிட்டோன். ஸோ when 2-nitropropane is treated with HCl or boiled with HCl, we get acetone, nitrous oxide and water. ஸோ இந்த கண்டென்ஸ் ஃபார்மில் இதை எப்படி எழுதலாம்? 2-nitropropane 2 மெத்தில் குரூப் இருக்குது, அப்படி தானே? அதனால் என்ன செய்கிறோம்? CH3. அது 2 டைம்ஸ் இருக்கிறதுனால என்ன செய்கிறோம்? ட்வைஸ் போட்டுரும். அடுத்தது இந்த CH எழுதுருங்க. CH. அடுத்தது என்னது? நைட்ரோ குரூப்பை எழுதுங்க. ஸோ இப்படி எழுதினாலும் இல்லை இப்படி எழுதினாலும் எப்படி எழுதினாலும் ஒரே இது தான். மார்க் ஒன்றும் குறைக்க மாட்டாங்க. அதே மாதிரி அசிட்டோனுக்கு ஃபார்முலா இது வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபார்மு. கண்டென்ஸ் ஃபார்ம்னா என்னது? CH3 ட்வைஸ். அடுத்தது 2 CH3 இருக்கிறது ட்வைஸ் போட்டோம். C டபுள் பாண்ட் O இஸ் அ அசிட்டோன். ஸோ இந்த அசிட்டோனும் இதுவும் ஒன்று தான். ஸோ த செகண்ட் சப்டிவிஷன் ஆஃப் திஸ் தேர்ட் கொஸ்டின் இஸ் nitrobenzene undergo electrolytic reduction in strongly acidic medium. Okay, so nitrobenzene. What is nitrobenzene? எப்படி எழுதுவீங்க nitrobenzene? ஒரு பென்சீன் ரிங்கை போடணும். சரியா? பென்சீன் ரிங்னா எப்படி போடணும்? ஒரு ஹெக்ஸகன் மாதிரி போட்டுட்டு ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்டு. இங்கே ஒரு பாண்டுனா இங்கே ஒரு பாண்டு. ஓகே, இதில் ஒரு நைட்ரோ குரூப். நைட்ரோ குரூப்னால் என்ன? NO2 குரூப் இருந்துச்சுன்னா அது என்னது? நைட்ரோ குரூப்பு. நைட்ரோ பென்சீன். நேம் ஆஃப் த காம்பவுண்ட். ரைட் த நேம் ஆஃப் த காம்பவுண்ட். ஸோ நைட்ரோ பென்சீன். சரியா? அடுத்தது என்ன செய்கிறோம்? எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன். நைட்ரோ பென்சீன் அண்டர்கோ electrolytic reduction. So இந்த ரிடக்ஷன்னா என்ன? ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இங்கே ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. எத்தனை ஹைட்ரஜன் ஆட் ஆகுது? ஸ்ட்ராங்லி அசிடிக் மீடியமில், அதனால் 6 ஹைட்ரஜன் ஆட் ஆனால் ஏன்னோ ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்குது. பாருங்கள்,
6 ஹைட்ரஜன் ஆட் ஆகும்போது இந்த நைட்ரோ குரூப்பில் உள்ள 2 ஆக்சிஜன் போயிட்டு இங்கே 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. ஸோ த காம்பவுண்ட் இஸ் அனிலீன். வாட் இஸ் த நேம் ஆஃப் த காம்பவுண்ட்? அனிலீன். அனிலீன்னா என்ன? பென்சீன் ரிங்கை வரைங்க. ஒரு நைட்ரோ குரூப்பை போட்டு நைட்ரோ குரூப்பில் அந்த ஆக்சிஜன் 2 ஆக்சிஜனுக்கு பதிலாக என்ன போடுறோம்? 2 ஹைட்ரஜனை போட்டால் removal of oxygen, addition of hydrogen. That's why it's called as what? Reduction, electrolytic reduction plus 2 molecules of water. பாருங்க 2 2s are 4 hydrogen plus 2 6 hydrogen அப்படியே add ஆயிருக்கு. That's why this reaction is called as what? Reduction. What is that? Reduction, right? So the next one is 4 molecule hydrogen is added means what will be the product? Well, the electrolytic reduction proceeds in 2 steps. Okay, so அங்கே பாருங்கள், இதில் நைட்ரோபென்சீனை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இந்த நைட்ரோபென்சீனில் ஃபஸ்ட்டில் 2 ஆக்சிஜன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 2 ஆக்சிஜனும் ரிமூவ் ஆகி 2 ஹைட்ரஜன் ஆட் ஆச்சு. இந்த செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும் என்ன ஆகுது? ரிமூவ் ஆகுது. அப்போது இந்த ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன் போயிடுச்சு, ஒரு ஆக்சிஜன் மட்டும் ஆட் ஆகுது. ஆனால் இங்கே 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. எப்படி ஆட் ஆகுது பாருங்கள். இதில் ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. அடுத்தது ஆக்சிஜனுக்கு அந்த பக்கம் ஆக்சிஜனோட 2 சைட்லேயும் ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. ஸோ இது என்ன சொல்கிறோம்? ஃபினைல் ஹைட்ராக்சில் அமீன் அப்படின்னு சொல்கிறோம். இது அனிலீன், இது ஃபினைல் ஹைட்ராக்சில் அமீன். ஸோ இது ரீஅரேஞ்ச் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும் பார்த்துக்கோங்க. இந்த OH குரூப் வந்து என்ன செய்யுது? பேரா பொசிஷனுக்கு வருது. இந்த NH இருக்கிறதுக்கு பேரா பொசிஷனுக்கு வருது. ஆக்சுவலி இதிலேருந்து ஒரு ஹைட்ரஜனும் இதில் இந்த பேரா பொசிஷனில் உள்ள ஹைட்ரஜன் இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? ஒரு ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பேரா பொசிஷனில் உள்ள ஹைட்ரஜனும் இங்கே வந்து NH2ஆக மாறிடுது. இங்கே OH. So para-aminophenol. So nitrobenzene on reduction, that is electrolytic reduction ஆகும்போது 6 ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது அனிலின். அப்படின்னா நைட்ரோ குரூப்பில் இருக்கிற 2 ஆக்சிஜனும் 2 ஹைட்ரஜனால் சப்ஸ்டியூட் ஆகுது. மீதி 4 ஹைட்ரஜன் வாட்டராக போயிடுது அந்த ஆக்சிஜனை எடுத்துகிட்டு. ஓகே, அடுத்தது 4 ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சுன்னா தேர் ஆர் 2 பாசிபிலிட்டிஸ். ஒன்று வந்து என்னது? ஃபினைல் ஹைட்ராக்சில் அமீன். ஃபினைல்னா பென்சீன் ரிங்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்தால் ஃபினைல். ஹைட்ராக்சில்னா OH. அமீன்னா NH2 ஆக்சுவலி இருக்கும். அதில் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு தான் OH சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபினைல் ஹைட்ராக்சில் அமீன். இது ரீஅரேஞ்ச் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். இந்த OH அப்படியே இங்கே வந்து பேரா பொசிஷனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு OH இங்கே சப்ஸ்டிடியூட் ஆகுது. அந்த இதில் ஆக்சுவலாக ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். அந்த ஹைட்ரஜன் என்ன செய்யுது? இந்த NHோட சேர்ந்து NH2 மாறிடுது. ஸோ பேரா அமினோ ஃபீனால். ஃபீனால்னால் பென்சின் ரிங்கில் ஒரு OH இருந்தால் அதை என்ன சொல்கிறோம்? ஃபீனால். ஸோ அதோட பேரா பொசிஷனில் அமீன் குரூப் இருக்கிறதுனால பேரா அமினோ ஃபீனால் இஸ் த நேம் ஆஃப் த காம்பவுண்ட். ஓகே, தேர்ட் கொஸ்டினில் தேர்ட் சப்டிவிஷன், that is tertiary butyl amine is oxidized with aqueous KMnO4. tertiary butyl, butylனா என்ன? 4 கார்பன் ஆட்டம் இருக்கணும். ஸோ 4 கார்பன் ஆட்டம் இருந்தால் பியூட்டேன். சரியா? இந்த பியூட்டேன், இந்த டெர்ஷரி கார்பன் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன இருக்கக்கூடாது? ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது. இந்த கார்பனை தான் என்ன சொல்கிறோம்? டெர்ஷரி கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்னது? டெர்ஷரி பியூட்டைல் கார்பன். டெர்ஷரி பியூட்டைல் கார்பன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? டெர்ஷரி பியூட்டைல் அமீன். சரியா? ஸோ இதில் என்ன இருக்குது? ஒரு NH2 இருந்தால் அது என்ன சொல்கிறோம்? டெர்ஷரி பியூட்டைல் அமீன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை எதோட? ஸோ டெர்ஷரி பியூட்டைல் அமீன். This tertiary butyl amine is treated with aqueous KMnO4. What is KMnO4? It's an oxidizing agent, right? So oxidation reaction takes place. Where this oxidation reaction takes place? Where there is hydrogen with a functional group. That is this amine groupல இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனையும் என்ன ஆகிருது? 2 ஆக்சிஜன் ரீப்ளேஸ் பண்ணிடுது.
Okay, so addition of KMNO4 is called oxidation. So அங்கே tertiary butyl amine என்னவாயிருது அப்படியே போடுங்க. tertiary butyl radicalனா இதுதான். ஒரு கார்பனை நடுவில் போட்டுங்க. இங்கே 3 மெத்தில் குரூப்பை அந்த கார்பனோட சைடில் போட்டிங்கன்னா இது tertiary butyl. ஸோ அங்கே NH2 இருக்குது. அங்கே ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகிருது. addition of oxygen takes place. ஸோ இங்கே வந்து ஹைட்ரஜன் என்ன ஆயிடுது, ஆக்சிஜனால் சப்ஸ்டிடியூட் பண்ணுது. ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், addition of oxygen is taken place. That's why it's called as oxidation. So how will you name this one? Straight chainல 3 கார்பன் இருக்குது. அப்போ 3 கார்பன் இருந்தால் அந்த பேரண்ட் என்ன, ப்ரோப்பேன். ஓகே, ப்ரோப்பேன். இங்கே நைட்ரோ குரூப் இருந்தால் அதை ப்ரிஃபிக்ஸாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ், செகண்டரி ப்ரிஃபிக்ஸாக எழுதுகிறோம். ஸோ ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் எது, மெத்தில் குரூப். எங்கே இருக்குது, 1 2 செகண்ட் கார்பன் ஆட்டத்தில் ஒரு மெத்தில் குரூப் இருக்கிறதுனால இதை என்ன செய்கிறோம், 2 மெத்தில். வாட் இஸ் த நேம் ஆஃப் த காம்பவுண்ட், 2 மெத்தில் 2 nitro. So the compound is 2 methyl 2 nitropropane, right? So this is the ultimate product of this reaction. Here 2 hydrogen is eliminated now. The 2 hydrogen இங்கே என்னவாயிருது, ஆக்சிடைஸ் ஆகி வாட்டராக மாறுது, right? So this is the product of the tertiary butyl amine. See, oxidation of acetaldioxane and acetone oxime, okay, with trifluoroperoxyacetic acid. So what is acetaldioxane or acetone oxime? acetaldioxane அப்படின்னா என்ன, acetone oxime என்ன? Oxidation of acetaldioxane and acetone oxime with trifluoroperoxyacetic acid. This is a question. So what is acetaldioxane அப்படின்னா உங்களுக்கு தெரியணும். அசிட்டால்டிஹைடு இருக்குது பார்த்தீங்களா. வாட் இஸ் அசிட்டால்டிஹைடு, CH3 CHO is called as what, அசிட்டால்டிஹைடு. ஓகே, இந்த அசிட்டால்டிஹைடு ஹைட்ராக்சில் அமீனோட ரியாக்ட் பண்ணிச்சுன்னா கிடைக்கிறது தான் அசிட்டால்டாக்சைன். வாட் இஸ் ஹைட்ராக்சில் அமீன், ஹைட்ராக்சில் அமீன் அப்படின்னா என்ன? ஸோ அசிட்டால்டாக்சைன் அப்படின்னா எப்படி கிடைக்குது பார்த்தீங்கன்னா, இந்த அசிட்டால்டிஹைடு வந்து ஒரு ஹைட்ராக்சில் அமீன். அமீன்னா என்ன, NH2 நம்ம மாற்றி எழுதியிருக்கிறோம், NH2வை மாற்றி எழுதியிருக்கோம். ஹைட்ராக்சில் அமீன் OH, ஹைட்ராக்சில் அமீன். ஸோ இந்த அமீன், இந்த H2வும் இந்த ஓவும், ஆல்டிஹைடில் உள்ள ஓவும் என்ன ஆகுது, எலிமினேட் ஆகுது, வாட்டராக எலிமினேட் ஆகுது. அப்போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்டை தான் எழுதுங்க அப்படியே. CH3, அடுத்தது என்னது, CH, இந்த ஹைச்சை மேலே போட்டுக்கலாம். அடுத்தது இதில் வந்து என்ன, கார்பனுக்கு நமக்கு தெரியும் 4 வேலன்சி, அப்போ மீதி 2 வேலன்சி எப்படி போட்டுட்டு இந்த நைட்ரஜன் இங்கே ஆட் பண்ணுறோம். OH, திஸ் இஸ் அசிட்டால்டிஹைட்லேருந்து NOH இருந்துச்சுன்னா இதை என்ன சொல்கிறோம், ஆல்டாக்சைன், அசிட்டால்டாக்சைன். So this is the characteristic product when an aldehyde, namely acetaldehyde, is treated with hydroxylamine, we get what, acetaldioxane, right? இந்த acetaldioxane தான் என்ன செய்திருக்காங்க, இதை ஒரு acetic acid. What is that? Acetic acid, CH3 COOH. ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரைஃப்ளூரோ அப்படின்னா என்ன, இதில் 3 ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா, 3 ஹைட்ரஜனையும் எடுத்துட்டு ஃப்ளூரினை ஆட் பண்ணுறோம், ட்ரைஃப்ளூரோ. அடுத்தது என்ன, பெர் ஆக்சி. ஸோ வாட் இஸ் பெர் ஆக்சி, இந்த அசிட்டிக் ஆசிட் இருக்குது பாருங்களேன், இதில் என்ன ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகுது. இதை நம்ம இன்னும் எலாபரேட்டாக பார்த்தோன்னா பாருங்கள், ஆசிடுக்கு நமக்கு தெரியும் C டபுள் பாண்ட் O அப்படின்னு ஒரு குரூப்பும், அடுத்தது OHும் சேர்ந்தா இதுதான் ஆசிட். ஸோ அசிட்டிக் ஆசிட்லேருந்து வரோம். இதில் ஒரு O கூட ஆட் பண்ணிட்டோம்னா இந்த இதை என்ன சொல்கிறோம், பெராக்சி, ட்ரைஃப்ளூரோ பெராக்சி
acetic acid. So this trifluoroperoxyacetic acid is an oxidizing agent, right? So the oxidizing agent என்ன செய்யுது, இந்த காம்பவுண்டை ஆக்சிடைஸ் பண்ணுது. இது அசிட்டால்டாக்சைமை ஆக்சிடைஸ் பண்ணுது. See, அசிட்டால்டாக்சைம், திஸ் இஸ் அசிட்டால்டாக்சைம். இதை என்ன செய்கிறோம், ட்ரைஃப்ளூரோ அசிட்டிக் ஆசிடில் ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது என்னது, ஒரு நைட்ரோ ஈத்தேன். நெக்ஸ்ட்டு அசிட்டோன் ஆக்சைம். அசிட்டோன்னா என்ன, CH3 C, இதில் ஒரு CH3, இதில் ஒரு டபுள் பாண்ட் O இருந்தால் என்னது அசிட்டோன். ஆக்சைம்னா என்ன, இந்த ஓவுக்கு பதிலாக ஓவை கொஞ்சம் தள்ளி கூட போட்டுக்கலாம். ஓகே, இதுதான் அசிட்டோன். ஆக்சைமில் இதில் ஒரு N, இதில் ஒரு H இருந்தால் இதை என்ன சொல்கிறோம், acetone oxime. Treat this acetone oxime with trifluoroperoxyacetic acid. It's an oxidizing agent, so which gives 2-nitropropane. Let's write nitropropane. So 2 CH3. propane na எத்தனை கார்பன் இருக்கணும், 3 கார்பன். ஓகே, CH3. இந்த CH3 பார்த்தோம்ல, இந்த CH3 அந்த சியும் போட்டுக்குவோம். ஸோ ஆக்சுவலி இதில் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது, ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகுது. ஓகே, ஸோ 2-nitropropane. இதில் ஒரு நைட்ரோ குரூப் இருந்தால் அதை என்ன சொல்கிறோம், 2-nitropropane. ஓகே, ஸோ இங்கே ஹைட்ரஜன் ஒன்று ஆட் ஆகுது. ஸோ இட்ஸ் அ செகண்டரி நைட்ரோ alkane. So in nutshell, students, oxidation of acetaldoxime gives nitroethane. It's a primary nitro compound. Oxidation of acetone oxime with a trifluoroperoxyacetic acid gives 2-nitropropane. It's a secondary nitroalkane. So this is the difference.